மர்லியா எம்எஸ்சி அவர்கள் நம்முடைய கல்வி சம்பந்தமாக ஒரு 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். மர்லியா சகோதரி, கவன் ஃபவுண்டேஷனுடைய ஒரு பெனிஃபிஷரி அவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்துருக்க இந்த சின்ன நேரத்துல நம்மளோட இஸ்லாமிக் கம்யூனிட்டிக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இஸ்லாம் பத்தி குர்ஆன்லயும் ரசூலுல்லாஹும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வியை தேடுறது ஒரு முஸ்லிம் மீதும் கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வெர்சஸ்ல என்ன இன்சிஸ்ட் பண்றான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவா இருக்கலாம்னு கேட்கிறான், சிந்தித்து செயல்பட மாட்டீர்களான்னு கேட்கிறான். எல்லா இடங்களையும் சிந்தித்து செயல்படுங்க, அறிவை தேடுங்கன்றத அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நமக்கு வலியுறுத்திட்டே வரான். அது இன்னொரு விஷயம், குர்ஆன் நமக்கு தொழுகை இன்னும் இதர வழிபாடுகள் இத பத்தி மட்டும் சொல்லாம நம்ம சிந்தித்து செயல்படணும், அறிவை தேடணும், நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து செயல்படுறதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வருது. சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன சொல்லணும்னா, எஜுகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் முஸ்லிம் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம கல்வி எஜுகேஷன்னா என்ன நினைக்கிறோம், நம்ம படிக்கிறோம், டெக்ஸ்ட் புக்ல இருந்து படிக்கிறோம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றோம், பேப்பரை கிளியர் பண்றோம், ஆஃப்டர் ஆல் திஸ் நம்ம ஒரு நல்ல பேயிங் ஜாபுக்கு போறோம், நம்மளோட லைஃபை பெட்டர் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோம். அது மட்டும் எஜுகேஷன் கிடையாது. நம்மளோட லைஃபை பெட்டர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நம்ம கத்துக்கிறது எஜுகேஷன் கிடையாது. நம்மளோட எஜுகேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்ல சொசைட்டிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணி ஓவரால் சொசைட்டிக்கு நம்மளால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதான் எஜுகேஷன். சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டு நம்மளோட நாலேஜை வச்சு நம்மளோட பீப்புளுக்கு, நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். முக்கியமா முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு ஏன் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வைட்ல நிறைய முஸ்லிம்களுக்கு மேல நிறைய வன்முறைகள், நிறைய அத்துமீறல்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒண்ணும் பண்ண நம்மளோட அந்த இடத்துல நம்ம அடி வாங்கிட்டு நிக்கிறோமே தவிர நம்மளோட ரைட்ஸ், இது என்னோட உரிமை, இந்த உரிமையை நான் ஃபாலோ பண்றதுக்கு என்னோட பர்த் ரைட் நம்மளால சொல்ல முடியறது கிடையாது. அப்படிப்பட்ட சமுதாயம், நம்மளோட சமுதாயத்துக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் புரியுதா? இது என்னோட உரிமைன்னு எந்த சமுதாயத்தால சொல்ல முடியும்னா, கல்வி அறிவு பெற்ற சமுதாயத்தால மட்டும்தான் என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கிறோம், நிறைய போராட்டங்கள்ல இறங்கி செயல்படுறோம். ஈவன் இவ்வளவு பண்ணியுமே நம்மளோட சிஸ்டம் ஆகட்டும், நம்மளோட கவர்மெண்ட் ஆகட்டும், எந்த வகையிலுமே நம்மளோட போராட்டங்களையும் நம்மளோட கோரிக்கைகளையும் கன்சிடர் பண்றதே கிடையாது. நம்ம இங்க இருக்கிற எங்கோ ஜெனரேஷன் ஒருத்தவங்களும் நம்ம கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா படிச்சு ஜுடிஷியல்லையோ, பொலிட்டிக்ஸ்லயோ, லாலையோ நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டா நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் நம்மளால கையாள முடியும். அதை எதிர்த்து நம்மளால போராட முடியும். நம்ம ரோட்ல இறங்கி போராடக்கூடிய சூழல் மாறி நம்மளோட கல்வியை வச்சு நம்ம ஒரு பொசிஷன் போயிட்டு நமக்கு நம்மளோட உரிமைகளை நம்ம நேரடியாக கைப்பற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட இந்த சின்ன உரிமை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். நம்ம படிக்கிறோம், இந்த படிப்பு மூலியமா நீங்க என்ன பயன்படுத்தினீங்க, உனக்கு பயனுள்ள கல்வியை நான் கொடுத்தேன், இந்த பயனுள்ள கல்வியை வச்சு நீ என்ன பண்ண, நாளைக்கு அல்லாஹ் இந்த பயனுள்ள கல்வியை வச்சு நீ என்ன பண்ண அல்லாஹ் கேட்கிறப்போ நம்ம அந்த பதில இலகுவா கடக்கணும். அப்படின்னா அந்த கல்வியை வச்சு நம்ம மட்டும் ஷைன் ஆனா பத்தாது, நம்மளோட நாலேஜை வச்சு மித்தவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கும் நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நம்ம ஷைன் ஆகிற மாதிரியே ஹோல் முஸ்லிம் கம்யூனிட்டி, ஹோல் ஹியூமன் கம்யூனிட்டி எல்லாரும் ஷைன் ஆகக்கூடிய ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி என்னோட சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.